ரைட். அப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க அதுல 2.10ல சந்தை சம்மந்தமா பார்த்துட்டு, 2.11ல சந்தை சமநிலை சம்மந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து சந்தை சமநிலைன்னா என்ன? சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள், இந்த சந்தை சமநிலையை வந்து அளவிடப்படுற முறைகள், அட்டவணை முறை, வரைபட முறை, சமன்பாட்டு முறைன்னு சொல்லி 3 முறைகள நாங்க அளவிடுவோம் சந்தை சமநிலைய. அது சம்மந்தமாலாம் பார்த்துட்டு, அடுத்தது மிகை கேள்வி, மிகை நிரம்பல் சம்மந்தமா பார்த்திருந்தோம். இப்ப நாங்க அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்று சொன்னா, மிகை கேள்வி விலையும், மிகை நிரம்பல் விலையும். ஒவ்வொரு விஷயமா தெளிவா, கிளியரா ஒரு விஷயம் விடாம அவ்வளோத்தையும் நாங்க பார்க்க போறோம். நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்ன சரி டவுட் இருந்தா அந்தந்த டைம்ல கேட்டு கிளியர் பண்ணிக் கொள்ளணும். ரைட். நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், மிகை கேள்வி விலையும், மிகை நிரம்பல் விலையும். சரியா? மிகை கேள்வி விலையும், மிகை நிரம்பல் விலையும். இது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். சரியா? இதன் தொடர்ச்சியாவும் நாங்க நெறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, அந்த ஒரு விடயத்த படிக்கிற டைம்ல என்ன சரி டவுட் என்று சொன்னா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற டைம், நீங்க பிழையா ஆன்சர் பண்றீங்களா? சரியா ஆன்சர் பண்றீங்களா? ஆ மத்தது எது பிழை விட்றீங்க? எத திருத்திக் கொள்ளணும்? இது சம்மந்தமா எல்லாம் நீங்க இது ஆக்டிவா ஆயிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணி பழகணும். சரியா? அடுத்தது உங்களுக்கு என்ன சரி டவுட்டுகள் வந்துச்சுன்னு சொன்னா, அந்தந்த டைம்ல கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளணும். சரியா? நான் திருப்பி ஒவ்வொரு டொபிக்கையும் விளக்கப்படுத்தி முடிஞ்சதுக்கு பிறகு, விளங்காதாக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டொபிக் முடிஞ்ச பிறகும் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க அந்த டைம்ல இன்னும் ஒருக்கா எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னா, நான் எத்தன முறையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். உங்களுக்கு விளங்க காட்டியும். சரியா? ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். மிகை கேள்வியும், மிகை கேள்வி விலையும், மிகை நிரம்பல் விலையும். மிகை கேள்வி, மிகை நிரம்பல் சம்பந்தமா பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்ன? மிகை கேள்வி விலையும், மிகை நிரம்பல் விலையும். இது சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ரைட். இப்ப முதலாவது இந்த மிகை கேள்வி விலை அப்படின்னு சொன்னா என்னன்றத பார்ப்போம். மிகை கேள்வி விலை. மிகை கேள்வி விலை அப்படின்னு சொன்னால், போட்டி சந்தையொன்றுல குறிப்பிட்ட பொருள்ட குறித்தளவு தொகையின நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வி விலைக்கும், அத்தொகையின உற்பத்தியாளர் விற்பனை செய்ய தயாரான நிரம்பல் விலைக்கும் இடையிலான வித்தியாசத்த தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, மிகை கேள்வி விலை அப்படின்னு சொல்லுவோம். மிகை கேள்வி விலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாங்க அந்த மிகை கேள்வி விலை அப்படின்னு சொல்ல போகல உதாரணமா, இப்படி நாங்க எடுப்போமே, ஒரு வரைபடத்தின் ஊடாக, இது நிரம்பல் கோடு, இது வந்து கேள்வி கோடு. சரியா? இது நிரம்பல் கோடு, இது கேள்வி கோடு. ரைட். இது வந்து சமநிலை விலை. அதாவது நிரம்பலும், கேள்வியும் சந்திக்கின்ற அந்த புள்ளி, நிரம்பல் இது சமநிலை விலையும், சமநிலை தொகையும் நாங்க தீர்மானிப்போம். சரியா? இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, ரைட். சரி. இத வந்து பிரைஸ் 1, இது வந்து பிரைஸ் 2, இது வந்து பிரைஸ் 3. சரியா? இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வாரோம். மிகை கேள்வி விலை அப்படின்னு சொன்னா என்னன்றத பார்க்க போறோம். இப்ப மிகை கேள்வி விலை அப்படின்னு சொல்ல போகல நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு போட்டி சந்தையொன்றுல குறிப்பிட்ட பொருள்ன குறித்தளவு தொகையின நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வி விலை. அப்ப கேள்வி விலை அப்படின்னு சொன்னா என்ன? இந்தா இருக்குது. இந்த கேள்வி கோட்ல இருந்து இங்க போறது. விளைஞ்ச சொல்றது. இதுதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கேள்வி விலை. கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிற நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிற ஒரு குறித்தளவு தொகைய நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாராக இருக்கிற கேள்வி விலை. அத்தொகையின உற்பத்தியாளர் விற்பனை செய்ய தயாரான நிரம்பல் விலை. இந்த இதுதானே. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நிரம்பல் விலை அப்படின்னு சொல்லுவோம். நிரம்பல் விலை அப்படின்னு சொல்லுவோம். விலைங்க உங்களுக்கு சொல்றது. ரைட். இந்த 2க்கும் இடையிலான அந்த வித்தியாசம் இருக்குது தானே. அதாவது P1ல இருந்து நாங்க P3ய கழிக்க போறோம். விளைஞ்சா? இந்த 2க்கும் இடையிலான இந்த டிஃபரண்ட்ட தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, மிகை கேள்வி விலை. இப்ப இது வந்து உதாரணமா ரூ. 10 இந்த P1 விலை. இது வந்து ரூ. 3 இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு மிகை கேள்வி விலை எவ்வளவு? மிகை கேள்வி விலை எவ்வளவு? எவ்வளவு ஆயிக்கும்?
7 ரூபா. அப்ப P1 வந்து இங்க 10, P3 வந்து இங்க 3. அப்ப P1ல இருந்து P3 கழிக்க வாரது தான் என்ன? எங்கட மிகை கேள்வி விலை. அப்ப 10ல இருந்து 3 போனால் 7 ரூபா மிகை கேள்வி விலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கேள்வி கோட்ல இருந்து விலை எச்ச தொடுறது என்னது? என்னது? கேள்வி விலை. கேள்வி விலைன்னு சொன்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பொருள்னா குறித்தளவு தொகையின நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வி விலை. இத நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நிரம்பல் விலை. நிரம்பல் விலைன்னா என்ன? நிரம்பல் விலைன்னா என்ன? அந்த தொகைய இப்ப கேள்வி எழுப்புறான் தானே, அந்த தொகையின உற்பத்தியாளர் விற்பனை செய்ய தயாரான நிரம்பல் விலை. இந்த நிரம்பல் விலை. இந்த 2க்கும் இடையிலான டிஃபரண்ட்ட தான் நாங்க என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு சொன்னா, மிகை கேள்வி விலை. கேள்வி விலை அதிகமாகவும், நிரம்பல் விலை குறைவாகவும் காணப்பட்ட டைம்ல, அங்கனைக்கு மிகை கேள்வி விலை ஏற்படும். மிகை கேள்வி விலை ஏற்படும். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். சரி. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, மிகை நிரம்பல் விலைன்னா என்னன்னு பார்க்க போறோம். மிகை நிரம்பல் விலை. சரி. அப்ப மிகை நிரம்பல் விலை அப்படின்னு சொன்னால், ஒரு போட்டி சந்தை ஒன்றுல குறிப்பிட்ட பொருள்ன சரியா? குறிப்பிட்ட பொருளின் குறித்தளவு தொகையினை உற்பத்தியாளர் விற்பனை செய்ய தயாரான நிரம்பல் விலைக்கும், அத்தொகையினை நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வி விலைக்கும் இடையிலான வித்தியாசம். அதத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மிகை நிரம்பல் விலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிரம்பல் விலையில இருந்து சரியா? நிரம்பல் விலையில இருந்து கேள்வி விலைய கழிக்கிறதின் மூலமா எங்களுக்கு மிகை நிரம்பல் விலை. அப்ப மிகை நிரம்பல் விலை அப்படின்னு சொல்ல போகல, இந்த மிகை நிரம்பல் விலை அதிகமாகவும், கேள்வி விலை குறைவாகவும் இருக்கிற டைம்ல தான் அங்கனைக்கு மிகை நிரம்பல் விலை ஏற்படும். அதே மாரி மிகை கேள்வி விலை எப்படி ஏற்படும்? சொல்லுங்க பாப்போம். கேள்வி விலை அதிகமாகவும் நிரம்பல் விலை குறைவாகவும். வெரி குட். கேள்வி விலை அதிகமாகவும், நிரம்பல் விலை குறைவாகவும் இருக்கிற டைம்ல என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? மிகை கேள்வி விலை ஏற்படும். அப்ப கேள்வி விலையில இருந்து நிரம்பல் விலைய கழிக்க வாரது தான் என்னது? இங்க மிகை கேள்வி விலை. அப்ப மிகை நிரம்பல் விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்டா, நிரம்பல் விலையில இருந்து கேள்வி விலைய கழிக்க வாரேன். இப்ப உதாரணமா நாங்க வரைபடத்தினூடாக நாங்க பார்த்தோம்னா, இது வந்து கேள்வி கோடு, இது வந்து நிரம்பல் கோடு. சமநிலை விலை, சமநிலை தொகை. சரியோ? இப்ப நாங்க இப்படி எடுத்தோம்னு சொன்னா, ரைட்? இப்படி எடுத்தோம்னு சொன்னால், இது வந்து எங்கட நிரம்பல் விலை. ஏன்னா நிரம்பல் கோட்லயும் தானே வருது. அப்ப நிரம்பல் விலை P2, P1, P3 அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா, இந்த P2 அப்படின்றது வந்து நிரம்பல் விலை. P3 அப்படின்றது வந்து என்ன? கேள்வி விலை. கேள்வி கோட்ல இருந்து வருது. விளைஞ்ச சொல்றது கேள்வி விலை. அப்ப நிரம்பல் விலை வந்து உதாரணமா இங்க 20, கேள்வி விலை இங்க 6ன்னு வைப்போமே. கேள்வி விலை 6. அப்ப மிகை நிரம்பல் விலை எவ்வளவு ஆயிக்கும்? 12. 12 வரும் 14. சாரி 14. 14. அப்ப நிரம்பல் விலை இங்க 20, கேள்வி விலை 6. 20ல இந்த 6 போனால் 14 ரூபாய். இதுதான் வந்து என்ன இங்க மிகை நிரம்பல் விலை. விளைஞ்சு உங்களுக்கு சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மிகை நிரம்பல் விலை அப்படின்னு சொன்னால், போட்டி சந்தை ஒன்றுல குறிப்பிட்ட பொருளுண்ட குறிப்பிட்ட அளவு தொகையின உற்பத்தியாளர் விற்பனை செய்ய தயாரான நிரம்பல் விலைக்கும் அதே மாரி அத்தொகையின நுகர்வோர் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வி விலைக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மிகை நிரம்பல் விலை. மிகை நிரம்பல் விலை. விளைஞ்சு உங்களுக்கு சொல்றது. விளைஞ்சு உங்களுக்கு சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க அடுத்ததாக ஒரு அட்டவணையினூடாக இத நாங்க விளக்கப்படுத்துவோம். இப்ப அட்டவணைய நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இங்க வந்து அலகுகள், குவான்டிட்டி அதே மாரி இதுல வந்து டிபி அப்படின்னு சொல்றது. டிபின்னா என்ன? கேள்வி விலை. டிமாண்ட் பிரைஸ். அதே மாரி வந்து சப்ளை விலை. அதே மாரி சப்ளை பிரைஸ். அதே மாரி எஸ்பி நிரம்பல் விலை.
அதே மாதிரி மிகை கேள்வி விலை இடிபி. இங்க வந்து இஎஸ்பி மிகை நிரம்பல் விலை. சரியா? அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இங்க வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. குவான்டிட்டி 20 ஆயிக்கிற டைம்ல கேள்வி விலை 10 நிரம்பல் விலை 2 தோன்றுமா? மிகை கேள்வி விலை தோன்றுமா? மிகை நிரம்பல் விலை தோன்றுமா? மிகை கேள்வி விலை. மிகை கேள்வி விலை. ஏன், என்ன காரணம்? கேள்வி விலை அதிகமாக இருக்குது, நிரம்பல் விலை குறைவாக இருக்குது. அப்ப மிகை கேள்வி விலை எவ்வளவு? 8. 8. அதே மாதிரி மிகை நிரம்பல் விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிரம்பல் விலையில இருந்து கேள்வி விலையை கழிப்போம். அப்ப 2ல இருந்து 10 போனா -8 வரும். சரியா? அடுத்தது வாரம் குவான்டிட்டி வந்து 20ஆக அதிகரிக்குது. சரியா? தொகை அலகுகள் வந்து 20 சாரி 40 40ஆக அதிகரிக்கிற டைம்ல கேள்வி விலை ரூ. 8, நிரம்பல் விலை ரூ. 4. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். மிகை கேள்வி விலை ஏற்படுமா? இங்க மிகை நிரம்பல் விலை ஏற்படுமா? மிகை கேள்வி விலை. என்ன காரணம்? கேள்வி அதிகமாகவும் நிரம்பல் குறைவாகவும் இருக்கு. கேள்வி விலை அதிகமாகவும் நிரம்பல் விலை குறைவாகவும் இருக்குது. அப்ப மிகை கேள்வி விலை எவ்வளவு? 4. 4. மிகை நிரம்பல் விலை -4. -4. விளைஞ்சா? வெரி குட். அடுத்ததாக நாங்க வாரம் தொகை வந்து 60 ஆகுது. அப்ப கேள்வி விலை ரூ. 6, நிரம்பல் விலையும் ரூ. 6 ஆகுது. சரியா? கேள்வி விலை ரூ. 6, நிரம்பல் விலை ரூ. 6. இங்க மிகை கேள்வி விலை ஏற்படுமா? மிகை நிரம்பல் விலை ஏற்படுமா? ரெண்டும் ஏற்படாது தானே, பூஜ்ஜியமாக காணப்படும். பூஜ்ஜியம், பூஜ்ஜியம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? சந்தை சமநிலை. சமநிலை அடைய போகுது. சந்தை சமநிலை அடைய போகுது. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம். அடுத்த டாபிக்ல வாரம் குவான்டிட்டி 80 ஆகுது. சரி. அப்ப கேள்வி விலை வந்து இங்க 4, நிரம்பல் விலை 8. இப்ப இங்க மிகை கேள்வி விலை ஏற்படுமா? மிகை நிரம்பல் விலை ஏற்படுமா? மிகை நிரம்பல் விலை. மிகை நிரம்பல் விலை. மிகை நிரம்பல் விலை எவ்வளவு? 4. நிரம்பல் விலையிலிருந்து கேள்வி விலையை கழிச்சால் 8ல இருந்து 4 போனால் 4. மிகை கேள்வி விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கேள்வி விலையிலிருந்து நிரம்பல் விலையை கழிக்கணும். இப்ப கேள்வி விலை 4, 4ல இருந்து 8 போனா -4. -4 வரும். சொல்றது. அதே மாதிரி அடுத்த கட்டம் குவான்டிட்டி 100 ஆகுது. சரியா? கேள்வி விலை வந்து 2, நிரம்பல் விலை 10. இப்ப நீங்க இதுல சொல்லுங்க பாப்போம். மிகை கேள்வி விலை ஏற்படுமா? மிகை நிரம்பல் விலையா? மிகை கேள்வி விலை. மிகை கேள்வி விலையா? சாரி, மிகை நிரம்பல் விலை. மிகை நிரம்பல் விலை. எவ்வளவு மிகை நிரம்பல் விலை? 8. 10ல இருந்து 2 போனால் 8. 8. அதே மாதிரி மிகை கேள்வி விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வி விலையிலிருந்து நிரம்பல் விலையை கழிக்கப்படும். 2ல இருந்து 10 போனால் -8. -8 சொல்றது. அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப சந்தை சமநிலை இந்த டைம்ல கேள்வி விலையும் நிரம்பல் விலையும் சமனாக காணப்பட போது மிகை கேள்வி விலையோ மிகை நிரம்பல் விலையோ ஏற்படாது, பூஜ்ஜியமாக தான் நீக்கும். இதை நாங்க வந்து ஒரு சந்தை சமநிலையில சந்தை சமநிலைக்கான நிபந்தனைகள் ஒரு நிபந்தனையா நாங்க பார்த்திருந்தோம். சரி, இது கிளியரா விளங்கினா? மிகை கேள்வி விலையும் மிகை நிரம்பல் விலையும் கிளியரா விளங்கினா? ஓ சார். ஹாஜரா, சிஃப்ரா? இதுல என்ன சரி டவுட் இருக்குதா?
ரைட். அடுத்த டொபிக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னால் ரைட். அடுத்த டொபிக்குள்ள வாரம் அட்டவணை முறையில சந்தை சமநிலையை அளவிடுறது. அட்டவணை முறையில் சந்தை சமநிலையை அளவிடுதல். ரைட். அப்ப அட்டவணை முறையில எப்படி நாங்க சந்தை சமநிலையை அளவிடுறது அப்படின்னு சொன்னா நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம் நாங்க. அப்ப கேள்வி அட்டவணை, நிரம்பல் அட்டவணை என்பவற்றின் துணையுடன் தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா சந்தை சமநிலை வந்து அளவிட போறோம். அப்ப இந்த முறையில வந்து எந்த விலையில கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமமாக காணப்படுகின்றதோ அந்த விலையில தான் நாங்க என்ன செய்ய போறோம் சந்தை சமநிலை விலையின் அளவும் அந்த விலையில வந்து நிர்ணயிக்கப்படுகின்ற சமநிலை தொகையையும் நாங்க என்ன செய்ய போறோம் தேர்ந்தெடுக்க போறோம். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது ரைட். சரி. அப்ப உதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டா இதுல வந்து விலை, அதே மாதிரி கேள்வி தொகை, அதே மாதிரி நிரம்பல் தொகை. சரியா? விலை, கேள்வி தொகை, நிரம்பல் தொகை. இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னால் விலை வந்து ₹10 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 500, நிரம்பல் தொகை 100 எடுப்போம். அதே மாதிரி விலை 20 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 400, நிரம்பல் தொகை 200. சரியா? அதே மாதிரி கேள்வி வந்து விலை வந்து 30 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 300, நிரம்பல் தொகையும் 300. அதே மாதிரி விலை 40 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 200, நிரம்பல் தொகை 400. அதே மாதிரி விலை 50 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 100, நிரம்பல் தொகை 500. இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சமநிலை எவ்வளோ எவ்வளோ விலையில எவ்வளவு ரூபாய் விலையில வந்து சமநிலை சந்தை சமநிலை அடையுது? ₹30. ₹30 விலையில. ஏனது? ஏனது? கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் அங்கனைக்கு வந்து சமனாக காணப்படுது. சமனாக காணப்படுது. கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் ₹30 விலையில சமனாக காணப்படுது. அதன் காரணமாக ₹30 விலையில தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா சந்தை சமநிலை அடைய போகுது. அப்ப அட்டவணையின் அடிப்படையில சமநிலை விலை எவ்வளோ? சமநிலை விலை எவ்வளோ? ₹30. சமநிலை தொகை எவ்வளோ? 300. 300 அலகுகள். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இப்ப நாங்க அடுத்த கேஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மிகை கேள்வி அட்டவணையையும், மிகை நிரம்பல் அட்டவணையையும் ஒருக்கா நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப இந்த அடிப்படையில நாங்க பார்க்க போனால், மிகை கேள்வி அட்டவணை, மிகை கேள்வி அட்டவணை, அதே மாரி மிகை நிரம்பல் அட்டவணை. மிகை கேள்வி அட்டவணை, மிகை நிரம்பல் அட்டவணை. இப்ப மிகை கேள்வி அட்டவணை நாங்க எடுத்துக்கொண்டா, விலை, அதே மாரி ஈடி, மிகை கேள்வி. விலை 10 ஆகிற டைம்ல மிகை கேள்வி எவ்வளோ? கேள்வியில இருந்து நிரம்பல கழிச்சால் 400. 400. அதே மாரி விலை 20 ஆகிற டைம்ல மிகை கேள்வி எவ்வளோ? 200. 200. அதே மாரி விலை வந்து 30 ஆகிற டைம்ல மிகை கேள்வி எவ்வளோ? 0. 300ல இருந்து 300 போனால் 0. விலை 40 ஆகிற டைம்ல மிகை கேள்வி எவ்வளோ? எவ்வளோ? 200ல இருந்து 400 போனால் -200. சரியா? விலை 50 ஆகிற டைம்ல 100ல இருந்து 500 போனால் -400 அப்படின்னு வரும். -400. 400 அப்படின்னு வரும். விளைஞ்சு சொல்றது. இதுதான் வந்து என்னன்னு சொன்னா மிகை கேள்வி அட்டவணை. மிகை கேள்வி அட்டவணை.
அப்ப இதுல தான் வந்து இந்த மிகை கேள்வி பூஜ்ஜியமா காணப்படுற சந்தர்ப்பத்துல தான் என்ன செய்ய போகுது? சந்தை சமநிலை அடைய போகுது. அப்ப போட்டி சந்தையில குறிப்பிட்ட பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறு விலைகளையும், அவ்விலைகள்ல காணப்படுகின்ற மிகை கேள்வி அளவுகளையும் காட்டும் ஒரு அட்டவணைய தான் நாங்க மிகை கேள்வி அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப போட்டி சந்தையில குறிப்பிட்ட பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறு விலைகளையும், அவ்விலைகள்ல காணப்படுகின்ற மிகை நிரம்பல் அளவுகளையும் காட்டும் அட்டவணைய நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மிகை நிரம்பல் அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உதாரணமா விலை ES மிகை நிரம்பல். அப்ப விலை வந்து 10 ஆகுற டைம்ல மிகை நிரம்பல் எவ்வளோ? 100ல இருந்து நாங்க 500 கழிக்கணும். நிரம்பல்ல இருந்து கேள்விய கழிக்கணும். 100ல இருந்து 500 கழிச்சா எத்தன வரும்? மைனஸ் -400 400. விலை 20 ஆகுற டைம்ல -200 மைனஸ் 200. 200ல இருந்து 400 கழிக்க போறோம். அதே மாரி விலை 30 ஆகுற டைம்ல 0 0. அதே மாரி விலை 40 ஆகுற டைம்ல 400ல இருந்து 200 200 கழிச்சா 200. அதே மாரி விலை 50 ஆகுற டைம்ல 400 400. 500ல இருந்து 100 போனாலும் 400. இதத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் என்றால், மிகை நிரம்பல் அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மிகை நிரம்பல் அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். சரி. அப்ப மிகை கேள்வி அட்டவணை என்றா என்ன? மிகை நிரம்பல் அட்டவணை என்றா என்ன? அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னா, இந்த வரைபட முறையில சந்தை சமநிலைய அளவிடுறத நாங்க கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியிருக்குது. சரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க விரிவா, தெளிவா, கிளியரா பார்ப்போம். சரி. வரைபட முறையில சந்தை சமநிலைய அளவிட போறோம். ரைட். சரியா? வரைபட முறையில நாங்க என்ன செய்ய போறோம்? சந்தை சமநிலைய அளவிட போறோம். இப்ப முதலாவது இந்த கேள்விக்கோடு, நிரம்பல் கோடு என்பவற்றின் துணையுடன் விளங்கிய சொல்றது. அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம்? சந்தை சமநிலைய அளவிடுவோம். அப்ப அப்ப இம்முறையில வந்து அந்த இம்முறையின்படி கேள்விக்கோடு, நிரம்பல் கோடு ஒன்றையொன்று வெற்றும் புள்ளி சமநிலை புள்ளி எனவும், அந்த புள்ளியில நிர்ணயிக்கப்படுகின்ற விலை சமநிலை விலை. அந்த விலையில நிர்ணயிக்கப்படும் தொகைய வந்து நாங்க சமநிலை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த இங்கனைக்க விலையையும், அதே மாரி கேள்வி தொகையையும், நிரம்பல் தொகை. விலை வந்து ரூ. 10ல இருந்து என்ன செய்யுது? ரூ. 10 ஆகிற டைம்ல இங்க கேள்வி தொகை 500. அதே மாரி நிரம்பல் தொகை 100. விலை வந்து 50 ஆகுற டைம்ல இங்க வந்து கேள்வி தொகை 100, நிரம்பல் தொகை 500. சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த அட்டவணைய பயன்படுத்தி நாங்க சமநிலை விலை, சமநிலை தொகைய வந்து வரைபடத்தின் அடிப்படையில நாங்க கணிப்பிட போறோம். இப்ப நாங்க எடுக்கிறோம் எங்கட வரைபடத்த விலை அச்சு, தொகை அச்சு. சரி. 0 இதுல வந்து விலை, இதுல வந்து தொகை. சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு வந்து நாங்க அந்த அளவீடுகள போடுவோம். 10, 20, 30, 40, 50. அதே மாரி இங்க 100, 200, 300, 400, 500. ரைட். இப்ப நீங்க எனக்கு சொல்லப் போறீங்க. இப்ப எங்களுக்கு 2 தரவு தான் தந்திக்கிறான். சரியா? 2 தரவு தான் இங்க தரப்பட்டிருக்குது. விலை வந்து ரூ. 10 ஆயிக்கிற டைம்ல QD எவ்வளோ? 500 500. சரியா? அதே மாரி QS எவ்வளோ? 100 100. சரியா? QD 500, QS வந்து 100. ரைட். அடுத்ததாக ரூ. 50 விலைக்கு போவோம். ரூ. 50 விலையில QD எவ்வளோ? 100
100. அதே மாதிரி QS 500. 500. 500. இப்ப இதுதான் வந்து எங்கட கேள்வி கோடு. இது வந்து என்ன எங்கட நிரம்பல் கோடு. இப்ப நாங்க இதுல வந்து வெற்ற புள்ளியை நாங்க என்ன செய்றோம்? சாய்ஸ் பண்றோம். சாய்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நேரா இழுத்தா ரூ. 30 விலை, ரூ. 300 தொகை. இப்ப இதன் அடிப்படையில எங்களுக்கு சமநிலை விலை எவ்வளவு வருது? சமநிலை விலை 30. ரூ. 30. சமநிலை தொகை 300 அலகுகள். 300 அலகுகள். விளைஞ்ச சொல்றது. இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யலும் சொன்னா சமநிலையை கண்டுபிடிக்க இயலும். இப்படித்தான் நாங்க என்ன செய்யறதுண்டா வரைபட முறையில சந்தை சமநிலையை அளவிடுறது. சரியா? இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் மிகை கேள்வி வலையையும் மிகை நிரம்பல் வலையையும் பார்க்க போறோம். மிகை கேள்வி விலையையும் வலை வலை மிகை கேள்வி வலை, மிகை கேள்வி வலை, அதே மாதிரி மிகை நிரம்பல் வலை. நிரம்பல் வலை நான் மெதுவா அழகா அவசரப்படாம ஸ்லோவா சொல்லி தரதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த பாடம் தெளிவா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் அடுத்தடுத்த பாடங்கள் வந்து உங்களுக்கு அந்த யூனிட் 3 ஆகிக்கலாம், அடுத்தது சந்தை சமநிலை மாற்றம் ஆகிக்கலாம், அதுல எல்லாம் வந்து கிளியரா விளங்கும். ஒவ்வொரு டாபிக்கையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நுணுக்கமா கவனிக்கணும். இப்ப மிகை கேள்வி வலைக்குள்ள வரும். இப்ப மிகை கேள்வி வலைக்குள்ள இப்ப உதாரணமா நாங்க மேல இந்த உதாரணம் எடுத்தோம் தானே, இந்த உதாரணத்தின் அடிப்படையில எங்களுக்கு மிகை கேள்வி வலையை நாங்க எடுக்கிறதுக்கு மிகை கேள்வி அட்டவணை ஒன்று உருவாக்கணும் தானே. அப்ப விலை இங்க வந்து ஈடி விலை வந்து 10 ரூபாயா ஈக்கிற டைம்ல உங்களோட ஈடி எவ்வளவு? மிகை கேள்வி எவ்வளவு? கேள்வியில இருந்து நிரம்பல கழிங்க. 500ல இருந்து 100 போனால் எத்தனை வரும்? 400 மிகை கேள்வி. அதே மாதிரி 50 ரூபாய் விலை. 50 ரூபாய் விலையில மிகை கேள்வி எவ்வளவுன்னு கேட்டால் 100ல இருந்து 500 போனால் எத்தனை வரும்? -400. -400. அப்ப என்ன கேஸ்னு சொன்னால் இப்ப நாங்க மிகை கேள்வி வலையை நாங்க எப்படி உருவாக்கும்டா எங்கட போட்ட வரைவம் இது மைனஸ்லையும் போகுது. இப்ப இங்க வந்து -400, இங்க வந்து +400 போடுவோம். தோட்டம் சமநிலை அடைய போது 30 ரூபாய் விலையில தானே, 30 ரூபாய் விலையில தானே சமநிலை அடைய போகுது. அந்த சமநிலைக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்டா போட்ட வரை இப்படி வரும். விளைஞ்சா அப்ப 10 ரூபாய் விலையில எங்களுக்கு என்ன 400 அலகு, 400 மிகை கேள்வி. 50 ரூபாய் விலையில -400, 50 ரூபாய் விலையில -400. உங்களுக்கு விளைஞ்ச சொல்றது இதுதான் நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப 10 ரூபாய் விலையில 400 பிளஸ் 50 ரூபாய் விலையில -400. சரியோ? விளைஞ்சவங்க சொல்றது இப்படித்தான் நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னால் மிகை கேள்வி வலையை எடுக்கிறது. மிகை கேள்வி வலையை எடுக்கிறது. பாருங்க 10 ரூபாய் விலையில இங்க 400, 50 ரூபாய் விலையில இங்க ஒரு புள்ளி வச்சுட்டு இங்க எடுப்போம் எவ்வளவு? -400. அப்ப ரெண்டு கோடையும் இணைக்க வாரது வந்து மிகை கேள்வி வலை. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மிகை கேள்வி வலை. அப்ப வெற்ற புள்ளி வந்து சமநிலை புள்ளியை வெட்டணும். விளைஞ்ச சொல்றது சமநிலை புள்ளிய வெட்டணும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா? ரைட். அடுத்த டொபிக்குள்ள வாரம் மிகை நிரம்பல் வலை. அப்ப மிகை நிரம்பல் வலை அப்படின்னு சொல்ல போகலைன்னா போட்டி சந்தையொன்றுல குறிப்பிட்ட பொருளுக்கு நிலவக்கூடிய பல்வேறு விலைகளையும் அவ்விலைகள்ல காணப்படுகின்ற மிகை நிரம்பல் அளவுகளையும் காட்டும் ஒரு கோடு மிகை நிரம்பல் வலை அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ மிகை நிரம்பல் வலையை நாங்க எடுக்கிறதுக்கு மிகை நிரம்பலுக்கான ஒரு அட்டவணை ஒன்று நாங்க உருவாக்கணுமா இல்லையா? அப்ப மிகை நிரம்பல் அட்டவணையை நாங்க உருவாக்குறதுக்கு ₹10 விலையில மிகை நிரம்பலை நாங்க கண்டுபிடிக்கணும்னா நிரம்பல்ல இருந்து கேள்வியை கழிக்கணும். இப்ப நிரம்பல்ல இருந்து கேள்வியை கழிச்சா 100ல இருந்து 500 போனால் எவ்வளவு வரும்? -400. -400. அதே மாதிரி ₹50 விலையில மிகை நிரம்பலை நாங்க கண்டுபிடிக்கணும்னா நிரம்பல்ல இருந்து கேள்வியை கழிக்கணும். 500ல இருந்து 100 போனா எவ்வளவு வரும்? 400. 400 வரும். அப்ப ₹50 விலையில 400 வரும். மிகை நிரம்பல். அப்ப இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்? மிகை நிரம்பல் வலையை நாங்க வரைய போறோம். அப்ப மிகை நிரம்பல் வலையை நாங்க வரையணும்னு சொன்னால் இங்க வந்து ரைட் -400 0 நல்லா இதெல்லாம் இது எல்லாம் குறிச்சு போடணும். நான் உங்களுக்கு ஷார்ட்டா விளக்கப்படுத்திட்டு போறேன். இங்க வந்து +400. இதுல வந்து ₹50 விலை 30 10 இது மட்டும் தான் எங்களுக்கு தேவை. ரைட். இப்ப ₹10 விலையில ₹10 விலையில ES எவ்வளவு? மிகை நிரம்பல் எவ்வளவு? -400. -400. ₹50 விலையில ES எவ்வளவு? 400. 400. சரியா? இங்க வரும். சரி. அப்ப இது ரெண்டையும் இணைக்கிற கோடு வந்து சமநிலை விலையை வெட்ட வரணும். ₹30. விளைஞ்ச சொல்றது. அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம்டா? மிகை நிரம்பல் வலை. மிகை நிரம்பல் வலை. சரியோ? இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப மிகை நிரம்பல் வலை எப்படி வரைகிறதுன்னு விளங்கினா இல்லையா? கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஓ சார், விளங்கினா. ஆஜரா? அடுத்தாக்கள் குயிக்கா விளங்கினா? என்ன சரி டவுட் இருக்குதா இதுல? மிகை கேள்வி வலை, மிகை நிரம்பல் வலையில என்ன சரி டவுட் இருக்குதா? ரைட். அப்ப அடுத்த கட்டம் நாங்க வாரம். அடுத்த டாபிக்குள்ள வாரம். மெயினான டாபிக். ஸ்பீடா போகாம ஸ்லோவா போறதுக்கான ரீசனை நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னால் ஸ்பீடா போகணும் அப்படின்றால் இந்த டாபிக்ல தெளிவா விளங்கிக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்லோவா போறது. ஸ்பீடா போனோம்னா இந்த டாபிக் விளங்கலாட்டி யூனிட் 3 எங்களுக்கு கஷ்டமா வரும். யூனிட் 3 வந்து யூனிட் 2ஓட நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதை வந்து தெளிவா விளங்கிக்கணும். இதன் மெயினான டாபிக்கள். அப்ப அடுத்ததாக நாங்க வாரம் சமன்பாட்டு முறையில நாங்க என்ன செய்ய போறோம்? சந்தை சமநிலையை அளவிட போறோம். சரியா? பாங் கேக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாங் முடிய ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். அப்ப நாங்க பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்க இந்த சமன்பாட்டின் அடிப்படையில இந்த சந்தை சமநிலையை வந்து அளவிட போறோம். அப்ப சமன்பாட்டு முறையில நாங்க எப்படி சந்தை சமநிலையை அளவிடுறதுன்னு சொன்னால் ரைட் சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமே வந்து வேற வேற சமன்பாடு இது. அந்த அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம்? சந்தை சமநிலையை நாங்க அளவிட போறோம். இப்ப உதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால் QD உதாரணமா QD சமன் 1000 மைனஸ் 10p QS சமன் 250 பிளஸ் 15p. சரியா? அப்ப இப்படி வந்து ரெண்டு சமன்பாடு தருவாங்க. இது வந்து கேள்வி சமன்பாடு, இது வந்து நிரம்பல் சமன்பாடு. இந்த சமன்பாட்டின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்னா சமநிலை விலையும் சமநிலை தொகையும் வந்து அங்க கணிப்பிடுவோம். இப்ப சமநிலைன்ற டைம்ல கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமனாக காணப்படுற டைம்ல QDயும் QSம் சமனாகும். விளைஞ்ச சொல்றது QDயும் QSம் சமனாக காணப்படும். எனவே கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் சமப்படுத்தி சமநிலை விலை சமநிலை தொகை ஆகியவற்றை என்ன செய்யலும்? கண்டுபிடிக்க இயலும். இப்ப உதாரணமா QD சமன் QS தானே? QD சமன் QS தானே? இப்ப QDக்கு வந்து இங்க என்ன போட்டு என்ன சமன்பாடு தந்திக்கிறான்?
என்ன பெருமானம் தந்திக்கிறான்? 1000 செய்ய 10 பி. 1000 செய்ய 10 பி சமன் கியூஎஸ்க்கு 250 என்ன பிளஸ் சமன்பாடு? 15 பி. 250 பிளஸ் 15 பி. 15 பி. இது ரெண்டையும் சந்தை சமநிலையில நீங்க சொல்லுங்க பாப்போம். கியூடியும் கியூஎஸும் சமப்படுமா இல்லையா? கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமப்படுமா இல்லையா? ஓ இல்லையா? சமப்படும். ஓம். அதை நாங்க போடுறோம். கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமப்பட போகுது. அப்ப கேள்வி தொகைக்கான சமன்பாடு இது, நிரம்பல் தொகைக்கான சமன்பாடு இது. அப்ப இரண்டையும் சமப்படுத்தினா எங்களுக்கு சமநிலை விலையும் சமநிலை தொகையும் நாங்க என்ன செய்யலும்? கண்டுபிடிக்க இயலும். இதுதான் நாங்க சமன்பாட்டின் அடிப்படையில நாங்க என்ன செய்யறது? சந்தை சமநிலையை அளவிடுறது. இப்ப உதாரணமா நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இங்க வந்து 250 வந்து இங்க பிளஸ் ஆகிட்டு இது, சமனிக்கு இங்கால வந்தா என்ன நடக்கும்? மைனஸ் ஆகும். ஓ இல்லையா? மெட்ஸ்ல படிச்சீங்களா இல்லையா? மைனஸ் ஆகுமா இல்லையா? ஆம். -10 பி மைனஸ் ஆகிட்டு இருங்க. அப்ப சமனுக்கு அங்கால போனா என்ன நடக்கும்? பிளஸ் 10 ஆகும். பிளஸ் 10 ஆகும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். 1000 மைனஸ் 250 சமன் 15 பி பிளஸ் 10 பின்னு போட இயலுமா இல்லாதா எங்களுக்கு? இயலுமா இல்லாதா? ஏழும். இயலும். அப்ப 1000ல இருந்து 250 போனால் எத்தனை? 750. 750. 15 50. 10 பியும் 25 பி. 25 பி. இப்ப நாங்க சமநிலை விலை பிரைஸை நாங்க கண்டுபிடிக்கணும். பிரைஸை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இங்க 25ம் பியும் பெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. 25 நாங்க சமனுக்கு இங்கால கொண்டு போனால் பெருக்கப்பட்டு இருக்கிறது. இங்கால போனா என்ன நடக்கும்? பிரிப்படும். பிரிப்படும். அப்ப பி சமன் 750 கீழ 25. அப்ப 750 25ஆல பிரிச்சா பிரைஸ் நாங்க கண்டுபிடிக்கணும். சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிக்கணும். 30. 30 ரூபாய். விளைஞ்ச ஒண்ணு சொல்றது. இப்படித்தான் நாங்க சமநிலை விலையை கண்டுபிடிக்கிறது. இந்த சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிச்சோம்னா சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இலகுவாய்க்கும். எங்களுக்கு என்ன செய்யும்? இலகுவாக இந்த சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இலகுவாக அமையும். இப்ப உதாரணமா நாங்க இந்த சமநிலை விலையை எடுத்துட்டோம்டா சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கட கேள்வி சமன்பாட்டிலேயோ நிரம்பல் சமன்பாட்டையோ இந்த விலைக்கு பதிலாக 30 கொண்டு போட்டோம்டா எங்களுக்கு சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கலும். விளைஞ்ச ஒண்ணு சொல்றது. இப்ப உதாரணமா கியூடியின் அடிப்படையிலையும் கியூஎஸ் அடிப்படையில் நாங்க பார்க்க போறோம் தானே. இப்ப கியூடி கியூஎஸ். இப்ப கியூடி சமன்பாடு எங்களுக்கு எத்தனை? 1000 மைனஸ் 10 பி. கியூஎஸ் சமன்பாடு எத்தனை? 250 பிளஸ் 15 பி. ரைட். இப்ப நாங்க இந்த பிரைஸுக்கு பதிலா நாங்க 30 கண்டுபிடிச்சிட்டோம் தானே. அந்த 30 கொண்டு போட போறோம். இப்ப 1000 மைனஸ் 10 தர 30. அதே மாதிரி 250 பிளஸ் 15 தர 30. சரியா? அப்ப 1000 மைனஸ் 10 தர 30 எத்தனை? 300. 300. அதே மாதிரி 250 பிளஸ் 15 தர 30 450. 450. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். 1000ல இருந்து 300 போனா எத்தனை வரும்? 700. 700. 250 450 கூட்டினா எத்தனை வரும்? எத்தனை வரும்? 700. 700. இப்ப கேள்வி சமன்பாட்டிலேயோ நிரம்பல் சமன்பாட்டிலேயோ போட்டா 700 அலகுகள் ரெண்டுக்குமே சமனா வருதா இல்லையா? ஆம். அப்ப நாங்க எந்த சமன்பாட்டிலையும் போட்டுக்கொள்ள இயலும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ள இயலும். சரியா? அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்யறதுண்டா எங்களோட சமநிலை விலையும் சமநிலை தொகையும் சமன்பாட்டின் அடிப்படையில நாங்க கண்டுபிடிக்கிறது. இப்ப நாங்க ஒரு வரைபடத்துல நாங்க அதை குறிக்க சொன்னா இதுல கேள்வி கோடு, இதுல நிரம்பல் கோடு, இதுல வந்து சமநிலை விலை சமநிலை தொகை. அப்ப விலை எவ்வளவு போடுவீங்க? 30. 30. தொகை எவ்வளவு போடுவீங்க? 700. 700. தான் பேசிக்கான விஷயம். சரியா? இப்படித்தான் நாங்க என்ன செய்யறது? அந்த சமன்பாட்டின் அடிப்படையில சமநிலை விலையும் சமநிலை தொகையும் கண்டுபிடிக்க நாங்க விரிவா நாங்க பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். சரியா? இப்ப உதாரணத்தின் அடிப்படையில் பேசிக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இப்ப
உங்களுக்கு வந்து இப்ப சமன்பாட்டுன்ற விரிவாக்கம் தெரியணும் தானே. ஒரு சமன்பாடு எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது தானே. ஒரு சமன்பாடு இப்ப QD சமன்பாடாயிக்கலாம், QS சமன்பாடாயிக்கலாம். இந்த சமன்பாடு உருவாகுற முறைகள் சம்பந்தமா நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப அத தெளிவா விளங்கிட்டு தான் நாங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம் என்றால், இந்த சமன்பாடு வந்து சமப்படுத்துறது சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள அடுத்தடுத்த உதாரணங்களை பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க சரி, QD சமன்பாடு QD சமன் A சய BP. அதே மாதிரி QS சமன்பாடு நாங்க எப்படி உருவாக்குறதுன்னு சொன்னா QS சமன் A பிளஸ் BP. சரியா? இந்த அடிப்படையில தான் சமன்பாடு உருவாக்கும். இப்ப ஏன்னு சொன்னா விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி பிரைஸ் பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. இதுல வந்து ஏஐ குறிப்பிடுறது இந்த நிரம்பல் சமன்பாட்டுல ஏஐ குறிப்பிடுறதுன்னு சொன்னா விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல நிரம்பல் தொகைன்ற அளவு. நிரம்பல் தொகைன்ற அளவு. சரியா? பின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பி எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி. தொகை மாற்றத்தை விலை மாற்றத்தால பிரிக்க வர்றதுதான் பி. நான் கேள்வி கொண்டு சரிவு அல்லது சாய்வு அப்படின்னு சொல்றேன். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி. இப்போ உதாரணமா நாங்க இதுல வந்து விலை, இதுல வந்து கேள்வி தொகைன்னு எடுப்போம் தானே. கேள்வி தொகைன்னு எடுப்போம் தானே. இப்ப விலை வந்து இங்க 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் அதிகரிக்கிற டைம்ல இதுல தொகை வந்து 100 ரூபாயில இருந்து 100 அலகுகள்ல இருந்து 50 அலகா குறைவடையும். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல மாற்றம் எவ்வளவு? 10. அதே மாதிரி தொகை மாற்றம் 50. 50. இப்ப நாங்க மாற்றத்தை நாங்க போட போறோம். டெல்டான்னு சொன்னா மாற்றம். அப்ப டெல்டா கியூடி வந்து இங்க எவ்வளோ? 50. டெல்டா பி எத்தனை? 10. 10. அப்ப இது ரெண்டையும் குறிக்குமா இங்க 5 வரும். அப்ப B ന്റെ பெருமானம் எத்தனை? 5. 5. இப்படித்தான் நாங்க B யை கண்டுபிடிக்கிறது. இப்படித்தான் நாங்க என்ன செய்யறது? B யை கண்டுபிடிக்கிறது. இது வந்து விலை. இந்த பிரைஸுக்கு பேர் என்னன்னு சொன்னா விலை. அதே மாதிரி இங்க வந்து இங்க இருக்கிற B வந்து எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா டெல்டா QS இன் கீழே டெல்டா பி. உதாரணமா பி இங்க QS எடுத்தோம் சொன்னால் விலை வந்து 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை 100ல இருந்து 200ஆக அதிகரிக்கிறது. ஏன்னா இப்படிதான் நாங்க அட்டவணை எழுதுவோம். ஏன்னா நிரம்பல் விதி என்ன சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலும் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல விலை தவிர்த்து இணைக்காணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட பொருள விலைக்கும் அதன நிரம்பல் தொகைக்கும் இடையில நேர்கணிய தொடர்பு. விலை அதிகரிச்சா அதன நிரம்பல் தொகை அதிகரிக்கும், விலை குறைவடைஞ்சா நிரம்பல் தொகை குறைவடையும். அப்ப விலை அதிகரிக்குது, இங்க நிரம்பல் தொகை அதிகரிக்கும். இந்த இப்படித்தான் நாங்க அட்டவணையும் உருவாகும். அப்படி உருவாக்கப்பட்டிருந்த அட்டவணை தான் அது சரியான அட்டவணை. அப்ப நாங்க இங்க வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம், எனக்கு விலை கேள்வி நிரம்பல் தொகை மாற்றம் எவ்வளவு? இங்க 100ல 200 சொன்னால் 100. 100. விலை மாற்றம் 10. 10. அப்ப தொகை மாற்றம் 100, விலை மாற்றம் 10. இது ரெண்டையும் சுருக்கினா அப்ப B ന്റെ பெருமானம் இங்க எவ்வளவு? 10. 10. அப்படித்தான் நாங்க என்ன செய்வோம், B யை கண்டுபிடிப்போம். A வந்து விலை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல நிரம்பல் சமன்பாட்டுல நிரம்பல் தொகைன்ற அளவு விலை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல. கேள்வி சமன்பாட்டுல வர B வந்து விலை பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. சரியா? தெளிவாக இந்த சமன்பாடு எப்படி உருவாகிறது அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட்.
இப்ப உதாரணமா சில கணக்குகளை பார்ப்போம். இதுல வந்து ரைட். 2வது உதாரணம் ஒண்ணு பார்ப்போமே. சரியா? QD சமன்பாடு தாரான் 600 சய 10 பி. இந்த 600 வந்து என்ன வாய்க்கும்? 600 வந்து என்ன வாய்க்கும்? ஏ ஐக்கும். ஏ ஐக்கும். ஏன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வில் நல்ல வினைகள் இதை நாங்க விரிவா தெளிவா படிப்போம். ஏஐன்னா என்ன அர்த்தம்? விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு. அப்ப கேள்வி கோடு இப்படி வந்துச்சுன்னு சொன்னா விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு இதா இல்லையா? ஓ இல்லையா? ஓ இல்லையா? அப்ப இங்க வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 600 போடுவோம். விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு. சரியா? இப்படித்தான் நாங்க இந்த வரைபடத்துல நாங்க உருவாக்குறோம். இப்ப QS சமன்பாடு தாரான் -200 பிளஸ் 15 பி. 15 பி. சரியா? -200 பிளஸ் 15 பி. இதுல நல்லா தெளிவா நோட் பண்ணி கொள்ளணும். இந்த -200 அப்படின்றது வந்து என்ன? ஏ விலை 0 ஆகும்போது நிரம்பல் தொகை. நிரம்பல் தொகை. அப்ப மைனஸ்ல இருந்து தானே போகுதோ இல்லையா? -200ல இருந்து தான் இந்த கோடு போகும். அப்ப இப்படி போற டைம்ல இப்படித்தானே கோடு வரும். கோடு வந்துச்சு. அப்ப மைனஸ்ல ஏண்ட பெருமதி மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா தொகையச்ச வெட்டுமா அதாவது விலையச்ச வெட்டிட்டு போகுமா கோடு தொகையச்ச வெட்டிட்டு போகுமா? மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா ஏண்ட பெருமதி விலையச்சு. விலையச்ச. அதே சம்டைம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களோட விளக்கத்துக்காக நான் சொல்றேன். இப்ப QS சமன் +200 -15 பி. இப்ப பிளஸ்ல தானே வருது. அப்ப நாங்க இப்படித்தானே நாங்க நிரம்பல் கோட கொண்டு போவோம். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? இதுல இந்த பிளஸ் 200 சொன்னா 200ல இருந்து தான் போகும். ஆனா இங்க மைனஸ்ல வந்ததால விலையச்ச வெட்டி செல்லுது. இப்ப 0 ஊடாக நிரம்பல் கோடு செல்லணும்டா நிரம்பல் சமன்பாடு வந்து எப்படி இருக்கணும்னா இந்த ஏண்ட பெருமதி ஒன்று காணப்படக்கூடாது. ஏக்கு ஒரு பெருமதி ஒன்று இருக்கக்கூடாது. இப்ப QS சமன் 15 பி அப்படின்னு சொல்லி சோட்டா வரணும். இது கிளியரா விளங்கினா இல்லையா? இந்த 3 விடயமும் விளங்கினா மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா விலையச்சு வெட்டி செல்லும். விளைஞ்சா பிளஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா தொகையச்சுல இருந்து போகும். ஏண்ட பெருமதி ஒன்று இல்லாட்டி 0ல இருந்து போகும். விலை 0 ஆகிற டைம்ல நிரம்பல் தொகையும் 0 தான். அதை குறிப்பிட்டது அந்த 0ல இருந்து போகுது. ஓவா இல்லையா? இது கிளியரா விளங்கினா இல்லையா? இந்த 3 விடயமும் கிளியரா விளங்கினா இல்லையா? ஓ சார் விளங்கினா. சரியா? இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். QS சமன் சய 200 பிளஸ் 15 பி. 15 பி. இப்ப சமநிலை விலையும் சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்க போறோம்னா என்ன செய்யணும்? QD சமன் QS. அப்ப QD வந்து 600 மைனஸ் 10 பி சமன் QS வந்து -200 பிளஸ்
15p. இப்ப -200 சமனுக்கு இங்கே வந்தா என்ன நடக்கும்? +200 மாறும். +200 மாறும். -10p சமனுக்கு அங்கால போச்சுன்னா என்ன நடக்கும்? -10 மாறும். -10p போனால் +10p மாறும். விளைஞ்சா? ஓ. அப்ப 600ஐயும் 200ஐயும் கூட்டினா 800 சமன் 15 + 15p + 10p 25p. அப்ப பிரைஸை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா 25 இங்க பெருகுபட்டிக்குது, சமனுக்கு இங்க வந்தா பிரிப்படும். அப்ப 800 கீழே 25. 800 25ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 32. 32 ரூபா. அந்த 32 ரூபாவை சமநிலை அதாவது கேள்வி சமன்பாட்டிலேயோ அல்லது நிரம்பல் சமன்பாட்டிலேயோ போட்டோம்னால் எங்களுக்கு வந்து சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப உதாரணமா கேள்வி சமன்பாட்டில் போடுவோம். கேள்வி சமன்பாடு என்ன? 600 - 10p 10p. 600 - 10 தர பிரைஸுக்கு பதிலாக எவ்வளவு போடுவோம்? பிரைஸுக்கு பதிலாக எவ்வளவு போடுவோம்? 32 விளைஞ்சா. அப்ப 10 தர 32 இங்க எத்தனை? 320. அப்ப 600ல இருந்து 320 போனால் 280 280. அலகுகள். 280 அலகுகள். இப்படித்தான் நாங்க இந்த சமநிலை விலை சமநிலை தொகை சமன்பாட்டின் அடிப்படையில நாங்க கண்டுபிடிக்கிறோம். சமன்பாட்டின் அடிப்படையில் நாங்க என்ன செய்யறது? கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இன்னொரு சமன்பாடு, இன்னொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இன்னொரு உதாரணம் உண்டு. QD சமன்பாடு தரான். கேள்வி சமன்பாடு 50 - 5p. இதுல நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏண்ட பெருமதி எவ்வளவு, பீண்ட பெருமதி எவ்வளவு? A 50, B 5p. 5 பீண்ட் இல்ல, பி வந்து 5 தான், -5. விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது 5 பீண்டு சொல்றது இல்ல, பிரைஸ் வந்து அது வேற. ஏன்னா நாங்க QD சமன்பாட்டில் எப்படி பார்த்தோம்? QD சமன் A சய BP. கிளியரா விளங்கி நான் சொல்றது? ஓ சார். ரைட். இப்ப நாங்க கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு தாரான். இதுல 5 பீண்டு மட்டும் தாரான். 5 பீண்டு மட்டும் தாரான். இப்ப நீங்க இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் A எவ்வளவு, B எவ்வளவுன்னு சொல்ல போறீங்க. A எவ்வளவு, B எவ்வளவு? A 0, B 5. 5. வெரி குட். விளைஞ்சா? ஏண்டா ஏண்ட பெருமதி ஒண்ணு நீங்க தரல. A 0 ஆகிக்குது. அப்ப A 0 ஆகிச்சுன்னு சொன்னா நிரம்பல் கோடு எப்படி போகும்னு சொல்லிக்கிறேன்? மூளை விட்டத்துல இருந்து போகும், 0ல இருந்து போகும். மைனஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் விலையச்ச வெட்டி விலையச்சு வெட்டி செல்லும். பிளஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா ஏண்ட பெருமதி தொகையச்சு. தொகையச்சு. விளைஞ்ச சொல்றது ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வாரம். இதுல வந்து சமநிலை விலையும் சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து என்ன? QD சமன் QS. அப்ப QD வந்து இங்க தந்திக்கிறான் 50 - 5p சமன் QS வந்து 5p. அப்ப -5p சமனுக்கு அங்கால போனால் +5p மாறும். அப்ப 50 சமன் 5p + 5p. அப்ப 5p 5p கூட்டினா 10p சமன் 50. 50. அப்ப பிரைஸை நாங்க கண்டுபிடிக்க போறோம்டா. P சமன் 50 கீழே 10. அப்ப சுருக்கினால் எங்களுக்கு பிரைஸ் சமநிலை விலை எவ்வளவு வரும்? 5. 5 ரூபாய். அந்த 5 ரூபாயை கொண்டு போயிட்டு கேள்வி சமன்பாட்டிலையும் நிரம்பல் சமன்பாட்டிலையும் இந்த பிரைஸுக்கு பதிலாக போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும். உதாரணமா நாங்க நிரம்பல் சமன்பாட்டில் போடுறது இலகு தானே. அப்ப QS சமன் 5p தானே இங்க தந்திக்கிறான். அப்ப சமன் 5 தர பிரைஸுக்கு பதிலாக 5 போடுறோம். அப்ப எத்தனை வரும்? 25. 25 அலகுகள். இல்லைங்களா? அப்ப சமன்பாடு நாங்க ஒரு கோடை நாங்க உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வரைபடத்தை நாங்க உருவாக்கணும்னு சொன்னா எங்களுக்கு இது வந்து கேள்வி கோடு. கேள்வி கோட்டுல வந்து இந்த கேள்வி சமன்பாடு பார்ப்போமே. இதுன பெருமதி என்ன? ஏண்ட பெருமதி 50. 50. அப்ப 0. இதுல நாங்க எவ்வளவு போடுவோம்?
50. ஏன்னா விலை பூஜ்ஜியம் ஆகிக்கிற டைம்ல இப்ப இதுல ஒரு டொட் உதாரணமா ஏன் 50 போட்டோம்னா இதுல ஒரு டொட் ஒன்று வைக்கிறோம்னு சொல்லுங்களேன். இதுல ஒரு டொட் ஒன்று வச்சா இதுல வந்து விலை கேள்வி தொகை விலை பூஜ்ஜியம் ஆகிக்குது. கேள்வி தொகை எவ்வளவுங்க நீங்க எவ்வளவு 50. 50. அதைத்தான் நாங்க ஏன்னு சொல்றோம். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் ஏன்னு சொல்றோம். அந்த ஏண்ட பெருமதியை தான் எவ்வளவுன்னு தந்திக்கிறான் நீங்க எவ்வளவுன்னு தந்திக்கிறான் 50. 50. அந்த 50 தான் இங்க கொண்டு போறது. கிளியரா விளங்கினா விளங்கினா இல்லையா இது? விளங்கினேன். அதே மாதிரி கேள்வி தொகை பூஜ்ஜியமாகிற டைம்ல விலை உச்சபட்ச விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்யணும்டா இந்த 50 5ஆல பிரிக்கணும். உச்சபட்ச விலை கண்டுபிடிக்கிறதுக்கு உச்ச விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு QS சமன்பாடு தானே QD சமன்பாடு தானே. இந்த QD சமன்பாடு என்ன 50 மைனஸ் 5p தானே. அப்ப உச்ச விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னா விலை அந்த கேள்வி தொகையை பூஜ்ஜியமாக்கணும். கேள்வி தொகையை பூஜ்ஜியமாக்கணும். ஏன் பூஜ்ஜியமாக்குறோம்னு கேட்டீங்கன்னா ஏன் பூஜ்ஜியமாக்குறோம்னு கேட்டீங்கன்னா உதாரணமா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேனே ஒரு பொருளுக்கு உச்ச விலை ஒன்று நிர்ணயிச்சிட்டான்னு சொன்னா பொருளை வந்து கொள்வனவு செய்வானா நுகர்வோன் கொள்வனவு செய்வானா உச்சமாய்க்கிற விலை வந்து முப்பரிமா வச்சுக்கிறான். பொருளை கொள்வனவு செய்வானா வாங்க முன் வருவானா இல்ல இல்ல. அப்ப கேள்வி தொகை வந்து என்ன நடக்க போகுது கேள்வி தொகை நடக்க போகுது பூஜ்ஜியமா வரும் குறையும். பூஜ்ஜியமா வரும். ஆனா உச்சமாயிக்குது தொங்கல் லைக்குது அதுக்கு மேல விலையை கூட்டலான்ற அளவுக்கு விலைக்குது. அப்ப கேள்வி தொகையை நல்லாவே குறைச்சு பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்துடும். அப்ப பூஜ்ஜியமாக்குனால்தான் எங்களுக்கு என்ன செய்ய இயலும் உச்ச விலையை நாங்க கண்டுபிடிக்க இயலும். இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கணும் விலையை சொல்றது. அப்ப 50 மைனஸ் 5p. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இந்த 5p சமனுக்கு இங்கால கொண்டு வருவோம் -5p பிளஸ் 5p மாறும். அப்ப 5p சமன் 50. அப்ப நாங்க 5 வந்து சமனுக்கு இங்கால கொண்டு வந்தோம்னு சொன்னா பிரிப்படும். அப்ப p சமன் 50 5ஆல பிரிச்சா எத்தனை வரும் உச்ச விலை 10. 10. அந்த விலையைத்தான் நாங்க கொண்டு வந்து இங்க போடுவோம். நல்லா தெளிவா விளையணும். அந்த விலையத்தை நாங்க என்ன செய்வோம் இங்க போடுவோம். அதாவது கேள்வி தொகை பூஜ்ஜியமாகிற டைம்ல விலைன்ற அளவு இது வந்து என்ன விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகைன்ற அளவு. தொகைக்கும் இந்த விலைக்கும் தொகைக்கும் என்னது சேர்த்துதான் நாங்க இங்க பூஜ்ஜியம்னு போட்டிக்கிறோம். தொகையும் இங்கால பார்க்க போகல தொகை இங்க பூஜ்ஜியம் இங்கு பாக்குற டைம்ல விலை இங்க பூஜ்ஜியம் விளைஞ்சாதான் மூளை விட்டத்துல பூஜ்ஜியம் போடுறது. நாங்க எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்லி தாரேன். தெளிவா விளங்கி கொள்ளணும். சரியா டவுட் என்ன சரின்னா உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளணும். சரியா ஏன்னா இது மெயினான விஷயங்கள் உங்களுக்கு இலகுவான வழி சரியான ஆன்சர்களை வந்து எடுத்துக்கொள்றது. சரியா இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா எனக்கு வந்து பூஜ்ஜியம் போடுறோம். இதுல உச்ச விலையை நாங்க கண்டுபிடிக்கிறோம். உச்ச விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கா 2 மெத்தட் இருக்குது. இதுல பூஜ்ஜியமாக்கை மேலும் டிரெக்டா நாங்க கண்டுபிடிக்கிறதா இந்த 50 இந்த 5ஆல பிரிக்கிறது. 50 5ஆல பிரிங்க எத்தனை வருது 10. 10. அதே இங்க பூஜ்ஜியமாக்கினாலும் அதே இதுதான் வரப்போகுது. சோட்டா நீங்க கண்டுபிடிக்கணும்டா உச்ச விலையை கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்ய போறீங்க 50 இந்த 5ஆல பிரிக்கும். ஏண்ட பெருமதியை பீண்ட பெருமதியால பிரிக்க போறீங்க. அதான் சின்ன ஒரு விஷயம். இப்ப நீங்க இதுல சொல்லுங்க பார்ப்போம். QSல வந்து QS கோடு வந்து விலை அச்சுல இருந்து போகுமா தொகை அச்சுல இருந்து போகுமா பூஜ்ஜியத்துல இருந்து போகுமா சொல்லுங்க பாப்போம். QS சமன்பாடு இந்த ஐக்குது. இந்த சமன்பாட்டின் அடிப்படையில QS கோடு நிரம்பல் கோடு சரியா நிரம்பல் கோடு பூஜ்ஜியத்தில இருந்து போகுமா மூலை வட்டத்துல இருந்து போகுமா விலை அச்சுல இருந்து போகுமா தொகை அச்சுல இருந்து போகுமா QS சமன் 5p பூஜ்ஜியத்திலிருந்து போகும். பூஜ்ஜியத்துல இருந்து போகும். ஏனது ஏண்ட பெருமதி ஒன்று இல்லை. ஏண்ட பெருமதி ஒன்று அங்கனக்கே இல்லை. அப்ப இங்க வந்து சமநிலை விலை இங்க சமநிலை தொகை. சமநிலை விலை வந்து இங்க எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் 5. 5. சமநிலை தொகை நாங்க எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் 25 அளவு. 25 அளவு. இப்படி தான் நாங்க இந்த வரைபடத்தை உருவாக்குறோம்.
இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம், இந்த வரைபடத்தை உருவாக்குறேன். தெளிவா நீங்க என்ன செய்யணும்டால் விளங்கி கொள்ளணும். மெயினான ஒரு விஷயம். மெயினான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி விட்டுக்கிறேன். மெயினான ஒரு விஷயம். தெளிவா நீங்க என்ன செய்யணும்டா, இந்த வரைபடத்தை உருவாக்குறே நீங்க. இந்த 50 நாங்க எப்படி போட்டோம்? ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணோம். இந்த 50 நாங்க எப்படி போட்டோம்? விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு. கேள்வித்தொகை 50. கேள்வி தொகையின் அளவு. விலை 0 ஆகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு. இந்த ஏண்ட பெருமதியை கொண்டு போய் இங்க போடுறது. விளைஞ்சா அதே மாதிரி பீண்ட பெருமதியை நாங்க என்ன செய்ய போறோம்? விலை அந்த கேள்வி தொகையை அந்த கேள்வி தொகையை 0 ஆக்கினால் எங்களுக்கு வந்து என்ன செய்யலும்? உச்ச விலையை நாங்க கண்டுபிடிக்கணும். அல்லது இந்த 50 அஞ்சால பிரிச்சு விட்டா நாங்க உச்ச விலையை கண்டுபிடிக்கணும். அப்ப 50 அஞ்சால பிரிச்சா 10. அப்ப இது இந்த கோடையும் மாறும், இந்த கோடை வரும். இந்த நிரம்பல் கோட்ல வந்து இதுல ஏண்ட பெருமதி ஒன்று இல்ல. அப்ப 0ல இருந்து போகுது. ஏண்ட பெருமதி மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா விலையாச்சுல இருந்து போகும். ஏண்ட பெருமதி வந்து பிளஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா தொகையாச்சுல இருந்து போகும். விளைஞ்சவங்க சொல்றது இதன் சின்ன சின்ன விஷயங்கள் தெளிவா விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஒரு 10-15 முறை திருப்பி 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 செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கைக்கு பிடிபட்டும். அதுக்கப்புறம் மறக்கவே இயலாதுன்ற ஒரு கட்டத்துல நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. சரியா? சின்ன ஒரு விஷயம். ரைட். நாங்க இதோட கிளாஸை முடிப்போம். என்று சொன்னா நீங்க இந்த இந்த சமநிலை விலை, சமநிலை தொகை, இந்த இந்த சமன்பாடு இது சம்பந்தமா எல்லாம் வந்து நீங்க கிளியரா படிச்சுட்டு வாங்க. திருப்பி திருப்பி ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல தரப்போக்குள்ள உங்களுக்கு குழம்பு பார்க்கும். என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க. மற்றது இது சம்பந்தமான சமன்பாட்டு முறையில் நாங்கள் சமநிலையை அளவிடுறதுக்கு தானே அது சம்பந்தமா ஃபுல்லாக கிளியராக ஒரு டவுட்டுமே இல்லாமல் திருப்பி 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 ஒரு 50 முறை 60 முறை திருப்பி திருப்பி கேள்வியை செய்யுங்க. திருப்பி என்ன சரி டவுட் அப்படி அப்படி திருப்பி 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 நீட்டுற டைம்ல தான் உங்களுக்கு அந்த விஷயமே நல்ல மெயின்ல பதியும். விளைஞ்ச சொல்றது அந்த சொன்ன விஷயத்தை தவற விடாம செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ் நாங்கள் எடுப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே விஷயத்துல ஒரே டைம்ல தார டைம் உங்களுக்கு கஷ்டமாகும். ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த நான் சொல்லி தந்த வரைக்கும் என்ன நாங்கள் பின்னரமும் கிளாஸ் எடுத்ததால இப்பயும் கிளாஸ் எடுத்ததால எல்லாத்தையும் தலையில போட கஷ்டமா ஈக்கும். அதால நீங்க படிச்சு தந்த வரைக்கும் திருப்பி எல்லாத்தையும் மீட்டிட்டு ஒரு டவுட் இல்லாம அடுத்த கிளாஸுக்கு வாங்க. சரியா? இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடிப்போம். என்ன சரி டவுட் இருந்தா நீங்க குரூப்லயோ அல்லது கால் பண்ணியோ எப்படி சரி அதை கிளியர் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்யணும்னா மிகை கேள்வி சமன்பாடு, மிகை நிரம்பல் சமன்பாடு இதுகள் சம்பந்தமா பார்க்க வேண்டியது. அதே மாதிரி பொருளாதார மிகை, நுகர்வோண்ட மிகை, உற்பத்தியாளர் மிகை சம்பந்தமா பார்க்க வேண்டியது. அதோட நாங்க 2.11 முடிச்சுட்டு அடுத்ததாக 2.12 வந்து சந்தை சமநிலை மாற்றம் அடைகிறது சம்பந்தமா பார்ப்போம். அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு வாரத்துக்கு நான் சொல்லிக்கிற விஷயங்களை செஞ்சுட்டு வரணும். இந்த படிச்சு தந்த வரைக்கும் அவ்வளோ விஷயத்தையும் மீட்டிட்டு வாங்க. சரியா? இப்போ யூனிட் 2 முடிய நாங்கள் யூனிட் 2க்கான ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். சரியா? அப்போ நீங்கள் தெளிவாக விஷயங்களை படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்.